எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கௌரி காலம் அதை தான் பார்க்க போகிறோம். ஜாமக்கோல் பசனத்தில் இந்த கௌரி காலத்தையும் சேர்த்து பலன் சொன்னால் பலன்கள் துல்லியமாக இருக்கும். இது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஜாமக்கோல் மாதிரியே 8 நேரங்கள் இருக்கிற மாதிரி, 8 ஜாமம் இருக்கிற மாதிரி இதுக்கும் 8 காலங்கள் இருக்குது. கௌரி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஜாமக்கோல் மாதிரி 6 to 7:30, 7:30 to 9 அது மாதிரி 8 காலங்கள் இருக்குது. 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு கால அளவு. அதே மாதிரி 8 வகையான கௌரி நேரம் இருக்குது. அதுக்கு பேர் உத்தியோக கௌரி அப்படின்னு இருக்குது, அமிர்த கௌரின்னு இருக்குது, ரோக கௌரின்னு இருக்குது, லாப கௌரின்னு இருக்குது, தன கௌரின்னு இருக்குது, சுப கௌரி அப்படின்னு இருக்குது, சோர கௌரின்னு இருக்குது, விச கௌரின்னு இருக்குது. 8 இருக்குது. எப்படி ஜாம கிரகங்கள் 8 இருக்கோ அதே மாதிரி கௌரியிலையும் 8 கௌரி இருக்குது. அப்போ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ ஒரு டைமில் நீங்கள் பிரசனம் பார்க்குறீங்க. அப்போ என்ன கௌரி நேரம் ஓடுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு உத்தியோக கௌரி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கௌரி நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு ஒரு சார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி காலண்டர்லேயே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் 6 to 7:30 அப்படின்னு போட்டு பகலில் என்ன கௌரி ஓடுது, இரவில் என்ன கௌரி ஓடுது அப்படின்னு போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு பகலில் உத்தியோக கௌரி ஓடும், இரவில் லாப கௌரி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கு. இந்த டைமில் கேட்ட டைமில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த நேரத்தில் பார்க்குறீங்க, காலை நேரமாக இரவு நேரமானு பார்த்து அதை சூஸ் பண்ணிக்கணும். அதில் ஒரே ஒரு மாற்ற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சூரிய உதயத்தை வச்சு அந்த கௌரி நேரம் கால்குலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7:30 உத்தியோக கௌரி அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சூரிய உதயம் 6:30 அப்படின்னா அப்போ 6:30 to 8 தான் உத்தியோக கௌரி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும். அந்த கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்டே நெட்டில் இருக்கும் அல்லது காலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து என்ன கௌரி நேரம் ஓடுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜாமக்கோல் பார்க்கும்போது இது துல்லியமாக பலன் சொல்கிறதுக்கு பயன்படும். இப்போ உத்தியோக கௌரி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்போ ஒருத்தவங்க அரசு சார்ந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு கவிப்பு சூரியனோட தொடர்பு கொள்ளாமல் அல்லது 9ஆம் இடத்தோட 9ஆம் இடத்தோட கவிப்பு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால், அதாவது அந்த கேள்விக்குரிய காரகத்தையோ பாவகத்தையோ கவிப்பு தொடர்பு கொள்ளாமல் இருந்து இந்த உத்தியோக கௌரி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கேட்ட டைமில், அப்போ நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேரண்டியாக சொல்ல முடியும். அதை அதிகப்படியான, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ சின்ன ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த உத்தியோக கௌரியில் ஒருத்தன் கேள்வி கேட்டாங்கன்னா பெரிய ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு அமிர்த கௌரி நேரம் ஓடுது, அதை சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இந்த அமிர்த கௌரி எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ நோயை பற்றி ஒருத்தங்க கேட்குறாங்க, நோய் தீருமா, கடன் தீருமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா, இந்த அமிர்த கௌரி நேரத்தில் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா கவிப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நோய் கடனுக்கு பாவகம் 6ஆம் பாவகம், அதுக்குரிய காரக கிரகமும் நீங்கள் பார்க்கணும். அந்த ரெண்டுமே பாதிக்கப்படாமல் இருந்து கவிப்பில் தொடர்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அந்த டைமில் அமிர்த கௌரி நேரத்தில் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக 100% நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லலாம். ரோக கௌரி அப்படிங்கிறது செவ்வாய்ன்னு சொல்கிறோம். இதுவும் அதே தான். கடன், அறுவை சிகிச்சை, விபத்து, இதில் ஏதோ கண்டங்களில் ஒருத்தங்க இருக்காங்க, அறுவை சிகிச்சை பண்ணலாமா, கடன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த ரோக கௌரி நேரத்தில் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும், திரும்ப வராது பணம், அறுவை சிகிச்சை செஞ்சால் வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லணும். இதுவே லாப கௌரி நேரத்தில் ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கவிப்பில் மட்டும் அந்த லாபத்துக்குரிய 11ஆம் பாவகத்துக்குரிய கிரகம் தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் கவிப்போட. அப்படி இருந்து லாப கௌரி அந்த நேரத்தில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக அதிகமாக லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தன கௌரி நேரத்தில் ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க, ஜாமக்கோல் பசனத்தில் தான் கேள்வி கேட்பாங்க. அந்த டைமில் கௌரி நேரமும் எது ஓடுது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த கேள்விக்குரிய நேரமாக இந்த கௌரி நேரம் இருந்தது அப்படின்னா, அந்த கேள்விக்குரிய பாவகம் பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா அது நிச்சயமாக அதை பல மடங்கு இதை உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தன் குழந்தை பிறப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாங்க, அல்லது நான் ஒருத்தட்ட நகை அடமானம் வச்சுருக்கேன், அதை மீட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க, அல்லது பணம் வர வேண்டியிருக்கு இன்றைக்கி, வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா 100% 1000% நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமில் அவங்க கேட்டாங்க அப்படின்னா. ஆனால் அந்த தன பாவகமும் அந்த தன காரகனாகிய குருவும் கவிப்பில் தொடர்பு இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இது தன கௌரி நேரத்தில் கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். சுப கௌரி அப்படிங்கிற சுக்கிரன்னு சொல்கிறோம். அப்போ சுப கௌரினா ஒருத்தங்க மனைவி சார்ந்த கேள்வி, உல்லாசம் சார்ந்த கேள்வி, வாகனம் கார் வாங்கலாமான்னு கேள்வி, வீடு கட்டலாமான்னு கேள்வி,
இந்த மாதிரி கேள்வி கேட்டு அந்த நேரத்தில் சுபகௌரி ஓடுச்சு அப்படின்னா அந்த கேள்விக்குரிய பாவகமும் காராகிரகமும் கவிப்போட தொடர்பு இல்லாமல் இருந்தால் பல மடங்கு வந்து இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டலாமான்னு கேட்டால் நிச்சயமாக வீடு கட்டுங்க, அது பெரிய லெவலில் வந்து வீடு வந்து விருத்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். சோர கௌரி நேரத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா காணாமல் போன பொருளை பற்றி கேட்டால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவமானம் ஏற்படும்னு சொல்லலாம், திருமண முறிவு ஏற்படும் சொல்லலாம். இந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் அது ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். விஷகௌரி நேரத்தில் ஒருத்தங்க வந்து ஜாமக்கோளில் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் விஷகௌரி ஓடிட்டுருக்குது அப்படின்னா என்ன காரியம் பண்ணாலும் நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்காது, நஷ்டமாகும், பேய் பிடிச்சா பாதிப்படையும், செய்வனை வச்சா தீராது, பொருள் நஷ்டமடையும், அதே மாதிரி வந்து கடன் கொடுத்தா திரும்ப வராது, அப்படி நீங்கள் நல்ல செயல்கள் எது சொன்னாலும் அது கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். விஷகௌரி நேரத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ ஜாமக்கோள் பிரசனத்தில் ஒரு கேள்விக்குரிய பதிலை வந்து நம்ம சொல்லும்போது அது இன்னும் அதிகப்படியான துல்லியத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கௌரி காலம் வந்து யூஸ் ஆகும். இதையும் சேர்த்து தொடர்பு கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து பலன்கள் வந்து 100% கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ அதில் வந்து கவிப்போட அந்த காரகனோ பாவகமோ தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது அது சார்ந்த கௌரி நேரம் ஓடுச்சுன்னா நிச்சயமாக அது வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம். விஷ கௌரி நேரம் ஓடிட்டுருக்குன்னா எந்த காரியம் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஜாமக்கோள் பிரசனத்தோட கௌரி நேரத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பலன் சொன்னால் வெற்றி சதவீதம் இன்னும் அதிகமாக இருக்கும், துல்லியத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கௌரி காலத்தையும் இதை ஆட் பண்ணிக்கணும். நிறைய ஜாமக்கோள் பிரசனத்தில் வந்து இந்த கௌரி நேரத்தை ஆட் பண்ணுறது இல்லை. நிறைய பெரும்பாலான ஜாமக்கோள் பிரசனம் சொல்லித்தரவங்க கௌரி நேரம் ராகு கால யமகண்டெல்லாம் பார்க்குறது இல்லை. அதையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு துல்லியத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன். இப்போ கௌரி காலம் 8 கௌரி காலம் இருக்குது. ஒவ்வொரு கௌரி காலத்தினுடைய டைம் வந்து 1.5 மணி நேரம். இது சூரிய உதயத்துலேருந்து 1.5 மணி நேரம் கணக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை ஜாமக்கோள் பிரசனத்தோட கம்பேர் பண்ணி பலன் சொன்னால் பலன் துல்லியமாக இருக்கும். இந்த கௌரி காலத்தை வந்து ஜாமக்கோள் இல்லாமலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை தேடி போகிறீங்க அப்படின்னா அந்த போகக்கூடிய டைம் வந்து உத்தியோக கௌரியில் நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும். நோய் குணமாகணும் அப்படின்னா அமிர்த கௌரியில் நோய்க்கு மருந்து எடுத்தால் அந்த நோய் குணமாகும். ரோக கௌரியில் வந்து எது பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும், அதனால் எதுவும் பண்ணக்கூடாது. லாப கௌரியில் எந்த காரியத்தை வந்து நீங்கள் முதலீடு பண்ணாலும் பணத்தை கொடுத்தாலும் அது பல மடங்கு திருப்பி கிடைக்கும். தன கௌரியிலையும் அதே மாதிரி நிறைய வருமானம் ஏற்படும். சுப கௌரியில் வந்து எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். சோர கௌரியில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே காணாமல் போனால் அது திரும்ப வராது அப்படின்னு சொல்லணும். விஷ கௌரியில் வந்து எல்லாமே ஃபெயிலியர், செய்வினை போன்ற விஷயங்கள், அதே மாதிரி தொழில் நஷ்டம் ஏற்படுறது, இது மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய இதுதான் வந்து விஷ கௌரி. அப்போ ரோக கௌரி, சோர கௌரி, விஷ கௌரி இந்த 3 நேரத்தில் வந்து எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மற்ற இது வந்து உங்கள் இதுக்கு என்ன சேல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கௌரி நேரத்தில் பண்ணும்போது சிறப்பான வெற்றியை வந்து நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னு காலண்டரில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். இதை ஜாமக்கோள் பிரசனத்துலேயும் பயன்படுத்தி துல்லியத்தன்மை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து ராகுகால யமகண்டம் எப்படி ஜாமக்கோள் பிரசனத்தோட சேர்த்து பலன் சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரகத்துவங்கள் தெரியணும். ஒவ்வொரு இதோட காரகத்துவங்கள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உதயம், ஆருடம், கவிப்பு எப்படி தொடர்பு கொள்ளும்போது வெற்றி கிடைக்கும், தோல்வி அடையும் அப்படிங்கிறத வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.